என்னாச்சு திவ்யா? உடம்பு சரியில்லையா? ஜுரம். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன். இப்ப பரவாயில்ல? சரி, எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? தைரியமா இருக்கிறவனுக்கு ஒரு தடவை சாவுன்னு சொல்லுவாங்க, ஆனா கோழியா இருக்கிறவனுக்கு தினம் தினம் சாவுன்னு சொல்லுவாங்க. நான் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை. தினம் தினம் பயந்து செத்துட்டு இருக்கேன். அதுக்கு பேசாம ஒரே தடவை சாவறதே மேலு. விடுதிவியா, ஏதோ தெரியாதனமா ஒரு தவறு செஞ்சிட்டோம். அதை சரி செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் அவகாசம் வேணும். சரி பண்ற மாதிரியான தப்பா நாம செஞ்சிருக்கோம். சாரி. நாம இல்ல, நான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் தான் கேட்கல. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இதையே பேசி என்ன புண்ணியம்? பாதி தூரம் கடந்து வந்தாச்சு. தைரியமா இருந்தா காரியம் எல்லாம் நல்லபடியா முடியும். நானும் நீயும் சட்டத்துக்கும் போலீஸுக்கும் பயந்து இதெல்லாம் பண்ணல. நம்ம வாரிசு, நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கு தானே இதெல்லாம் பண்றோம். வேணும்னா என் குழந்தை பெற்று என் கண்ணில் காட்டு. அதோட முகத்தை பார்த்துட்டு ஆசை தீர கொஞ்சிட்டு அடுத்த நாளே நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். நீங்க எதுக்கு போகணும்? போக வேண்டியவன் நான். இந்த மாதிரி தான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல குழந்தை, மற்றெல்லாம் அப்புறம் தான். எனக்கு என்னமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் இது தாங்கன்னு தோணல. கவிதா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டா. ஆகாஷ் காணாம போன கேஸ அவதான் எடுத்து நடத்த போறா. அவ அண்ணனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கா. அதுக்காக அவ என்ன வேணா செய்வா. இப்பவே அவ ரொம்ப வெறித்தனமா இருக்கா. நீ சொல்றது புரியுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்றீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா? ஆகாஷ் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வீட்டு மனை வாங்கி போட்டிருக்கானா. அதை காட்டுறதுக்காக கவிதா என்னை கூட்டிட்டு போனா. அதை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது அது நம்ம ஆகாஷ, அது ஆகாஷ புதைச்சி என்ன சொல்ற? ஆமாங்க. மாட்டணும்னு விதி இருந்தா என்ன வேணாலும் நடக்கும். நம்ம ஆகாஷ் வாங்கின இடத்துலயே அவனை புதைச்சிருக்கோம். அந்த இடத்த பார்த்ததுல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கவிதா அந்த இடத்துல ஏதோ வீடு கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம அந்த ஆகாஷ் பாடியா அங்கிருந்து எடுத்துட்டா? அது இப்போ முடியாது. அந்த இடத்துல இப்ப ஆளுங்களே காவலுக்கு போட போறா. அங்க வேலி போட போறாளா? வேலை நடக்க போகுது. இப்ப போய் நாம எப்படி அதை பண்றது? அப்படியே நாம அதை வெளியில எடுத்தாலும் எங்க போய் புதைக்கிறது? புதைச்சு 10 நாளுக்கு மேல ஆச்சு. இப்ப அது எந்த கண்டிஷன்ல இருக்கும்? இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. எதுதான் நம்ம எதிர்பார்த்திருப்போம்? கடவுள் என்ன திட்டம் போடுறாருன்னு தெரியாம நாமளா முட்டாள்தனமா ஒரு திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். விதி என்னன்னு தெரியாம விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாத்தையும் விதி கையிலையும் கடவுள் கையிலையும் விட முடியுமா? நம்ம ஏதாச்சும் செஞ்சு வாழ்ந்தானே ஆகணும். கவிதா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா. அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஆனா அதை நாம நினைச்சலாம் இனிமேலாம் கவலைப்பட முடியாது. நாம இப்ப செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கவிதா கூடயே இருந்து அவ திட்டம் என்னென்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கையா நாம இருந்துக்கணும். இங்க பாரு, அவளை எங்கேயாச்சும் நம்ம கொட்ட விட்டோம், நாம ஏமாந்துருவோம். இத பாருங்க, இப்பவாவது நான் சொல்றது கேளுங்க. உண்மையை சொல்லி பேசாம சரண்டர் ஆயிட்டா அதுதானே நமக்கு மரியாதையா இருக்கும். அவங்களே இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடுங்க. திவ்யா, எவ்வளவு அசிங்கம் நான் பண்ணிட்டு போறேன். ஆனா நீ கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் குழந்தைதான். நீ சரண்டராக நான் விட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் ஏன் உங்க பேச்சை கேட்கறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைய கலைக்காம இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த குழந்தை சீக்கிரம் பிறந்துட்டா
உங்க கையில கொடுத்துட்டு நான் போயிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் திவ்யா. உன் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க. உனக்கு காய்ச்சல் ஜலதோஷம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை குழந்தை தானே பாதிக்கும். அதனால் அம்மா நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆகாஷ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன். எதுக்கும் கவிதா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அவளுடைய நடவடிக்கையை அப்பப்போ நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். திவ்யா, 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 அண்ணே எந்திரிச்சுக்கோ திவ்யா. இந்த மாத்திரையை போட்டுக்கோ. சுடுதண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்திரிச்சுக்கோ. திவ்யா, ரொம்ப இதா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா? திவ்யா, ஏதோ கவிதா கூப்பிட்டான்னு போனேன். எங்க போன? ஏன் இவ்ளோ குளிர்ச்சியா வந்து படுத்திருக்க? ஒன்றும் இல்லை அண்ணி. என்ன ஒண்ணு இல்ல திவ்யா. போன இடத்துல எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இல்லைன்னா ஏதாவது அதிர்ச்சியா இருக்கணும். அதனாலதான் உனக்கு குளிர்ச்சிரம் வந்திருக்கு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காலையில அண்ணன் கிட்ட வேலை கேட்டியே, அவரு கூட ஏதோ கோவமா பேசினாரே, அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது இப்படி ஆயிடுச்சா? திவ்யா, அதெல்லாம் மனசுல கொஞ்சம் கூட வச்சுக்காத. அவன் அப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். இனிமே நீ கண்ட இடத்துலயும் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை. நான் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையா இரு. என்ன திவ்யா, எதுவும் பேச மாட்டேங்கிற? வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. என்னால இப்போ வேலைக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? அவ்வளோ நாள் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நான் சீக்கிரமே செத்து போயிடுவேன் போல இருக்கு. என்ன திவ்யா இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கண்டுபடி உளறிட்டு இருக்க? நல்லா படிச்சிருக்க, ரொம்ப நல்ல புருஷன் இருக்காரு, அப்புறம் ஏன் எல்லாத்தையும் எழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்க? என்னதான் ஆச்சு திவ்யா உனக்கு? கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லை. எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. என் வாழ்க்கை என் கூட இல்லை, தொலைஞ்சு போச்சு. ஏன் திவ்யா இப்படி இவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு பேசுறேன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் சொல்ல. உனக்கும் உன் புருஷனுக்கு நடுவுல என்னதான் திவ்யா பிரச்சனை? அவரா தேடி வந்தாலும் நீ முகம் கொடுத்து பேசாம போயிடுற. நான் வேணா ராஜா அண்ணன் கிட்ட பேசட்டுமா? வேண்டாம், விட்டுருங்க. தயவு செஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் வெளியே இருந்து ஒட்டி கேட்டுட்டு தான் இருந்தேன். மாதவா, இப்படி ஓட்டு கேட்டேன்னு சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அத விரு. நீ எவ்வளவு சமாதானமா பேசுற, எவ்வளவு நம்பிக்கையா பேசுற, எவ்வளவு அறிவுரை சொல்ற. கொஞ்சமாவது விட்டு கொடுத்து பேசுறலாவா? எதுக்கு எடுத்தாலும் நான் சாக போறேன், இங்க வாழ்க்கை என் கையில எல்லாம், அந்த ராஜாவோட பேசாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாலு இழுப்பு இழுத்ததா என்ன? அடின அடிச்சே கொன்னுடு. நீ என்ன அடிக்கிறதுலயே நான் செத்துடுறேன். ஏய், ஏன் மாதவா இப்படி பேசிட்டு இருக்க நீ? அவளே பாவம் பொழுதாச்சு பொண்ணு, குளிர் ஜுரம் வந்து மனசு சரியில்லைன்னு படுத்திருக்கா. நீ வேற இப்படி போட்டு திட்டிட்டு இருக்க. அவ இப்படி பேசாம வேற எப்படி பேசுவா? இல்ல நீ நிஜமாவே எனக்கு வாழ பிடிக்கல. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எங்கேயோ ஜெயில போய் சாகிறதுக்கு பதிலா என் அண்ணன் கையாலே நான் செத்துடுறேன். என்ன சொன்ன? ஜெயிலா? என்ன உளறிட்டு இருக்க திவ்யா? ஜெயிலா?
நான் அப்படி எதுவும் சொல்லலையே. இப்ப நீ சொன்னியே, ஜெயிலுன்னு சொன்னியே. சரி, சாகணும்னு நினைக்கிறவன் எங்கேயோ போய் சாகுற, என்ன விடுங்க. பாத்தியா என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கா? பாத்தியா அவ கொஞ்சமாவது அடங்குறாளா அவ? மாதவா, நாங்க பொம்பளைங்க தான் 1000 பேசிக்கிறோம். நீ எதுக்கு நடுவுல வந்த? நீ எதுக்குடா ஓட்டு கேட்ட? வா வெளியில வா. விர்ரி, கூட பிறந்தவ வயித்து புள்ள தச்சுக்காரின்னு பாக்குறேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டோம், இந்த வீட்லயே தங்கிக்கிட்டோம். ஆனா குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே இவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. ஆமா, ரொம்ப பெரிய மனசு தான் உனக்கு. வா. நீங்களே சொன்னாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். திவ்யா, நான் போயிடுவேன். ஏன் திவ்யா, அவன் தான் ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ ஏன் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு திவ்யா, படு. நீ ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ. காயத்ரி, ஓ, என் பேரெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? ஆமா, மறக்கிற மாதிரியாடா நீ பேசுன? உன் மாமனுக்கு உன் மேல ஒரு இது, உனக்கு அவருக்கும் ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? உங்க கூட ஊர் சுத்திட்டு நல்ல ஜாலியா இருந்துட்டு என் தலையில ஒன்றும் கட்டலையே. சரி, என்ன விஷயம்? ஆமா, உன் கண்ணு எப்படி இருக்கு? ஆ, நீ ரிச்சி ஸ்ட்ரீட்ல காயலாம் கடை தானே வச்சிருக்க? ஹலோ, எலக்ட்ரானிக்ஸ் கடைங்க அது. ஆளு வெளிய பார்க்க டீசெண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சாக்கடை தானே ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி வெளியில தான் எலக்ட்ரானிக் கடை, ஆனா உள்ளுக்குள்ள டூப்ளிகேட் பொருளை ஒப்பேத்தி வித்துக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் காயலாம் கடை தானே? நீங்க இன்னும் அன்னைக்கு நடந்ததை மறக்கல போல இருக்கு. மறக்கிற காரியமா நீ பண்ணிருக்க? அதுக்கு காரணம் நான் இல்லை காயத்ரி, அந்த உண்மையை சொல்லிட்டு போனான்னு தான் நான் இங்க வந்தேன். என்ன உண்மையை சொல்ல போற நீ? அப்படி சொல்ல சொன்னதே உங்க மாமா தான். டேய், என்னடா உளறிட்டு இருக்க? இன்னொரு கணத்திலே வாங்கிட்டு போணுமா? நான் அன்னைக்கு சொன்னதும் உண்மை, இப்ப சொல்றதும் உண்மை. நான் அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க சுப்பு மாமா என்ன மீட் பண்ணாரு. என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காது, அதனால அவ தங்கச்சி காயத்ரிய கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். என் மனைவியும் அந்த மாதிரி சொல்றதுக்கு அவ மனசை மாத்தி வச்சிருந்தேன். அதனால பொண்ணு பார்க்க வர்றப்போ ஏதாவது அவளை வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னாரு. டேய், லூசாடா நீ? இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? எதுக்காக உன்னை வர வைக்கணும்? எதுக்காக உன்னை வச்ச நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும்? 4 பேர் நாளைக்கு தப்பா பேசக்கூடாதுன்னு தான் பல மாப்பிள்ளைங்க வந்தாங்க, யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. வேற வழி இல்லாம நான் பண்ணிக்கிட்டேன்னு அவர் 4 பேர்கிட்ட நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம்ல. நீயே யோசிச்சு பாரு, அவர் உனக்கு கொண்டு வந்த ஒரு மாப்பிள்ளை கூட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களா சொன்ன காரணம் கிடையாது, உன் மாமா போட்ட திட்டம் அப்படின்னு அவர் தான் சொல்ல சொன்னாரு. அதனால தான் வந்தவங்க போனவங்க எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு உன் மேல ஒரு கண்ணு, அதனால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. பாரு, தேவையில்லாம நீ எதோ பேசிட்டு இருக்க. உனக்கு மாப்பிள்ள நிறைய பேர் வருவாங்க, அவரே கொண்டு வருவாரு. ஆனா கடைசியில கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க மாட்டாரு. நீ காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போய் வெறுத்து போய் மாமா உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைப்பாப்ல. அந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்துருவாரு. கடைசியில உன் கல்யாணம் அவர் கூட தான் நடக்கும். இங்க பாரு, ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். யோசிச்சு பாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா நம்ம கல்யாணம் நடந்திருந்தா உன் மாமா நம்மளை நிம்மதியா வாழ விட்டுருக்க மாட்டாரு. அதனாலதான் நானே விலகிட்டேன். இப்போ எனக்கு வேற இடத்துல கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா என்னோட கல்யாண பத்திரிக்கை. இன்னும் ஏமாளியாவே இருக்காத, உன் மாமன் தான் உன் வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்காரு.
நீ உஷாரா இருன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தா நான் வரேன். பாஸ் வாங்க. என்னாச்சு? நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். அந்த சுப்பு உன்னை வாழ விட மாட்டான். அவன் தான் உன்னை கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போடுறான். ஏமாந்துராத முழிச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளை நம்ப வைக்கிறதுக்காக நான் பொய்யா அடிச்சு வச்ச இன்விடேஷனை அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே அதிர்ச்சியில் ஷாக்காகி உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க, முதல்ல பணத்தை கொடுங்க. இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்கு. ஏங்க 10,000 ரூபாய் தரேன், நீங்க இப்ப 5000 ரூபாய் தரீங்க? பாஸ் உங்களுக்காக நான் பத்திரிகையில அடிச்சிருக்கேன் பாஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ், கொஞ்சம் டைட்டா இருக்கு. அட இப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன வெட்டி புதைச்சிருவா. சரி, மீதி 5000 ரூபாய் எப்ப தரீங்க? இன்னும் ஒரு 2 நாள்ல தரேன். 2 நாள்ல தரணும். இல்லைன்னா நீங்க தான் இதை சொல்ல சொன்னீங்கன்னு காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஃபோன்ல எல்லாம் அவன் என்ன அடிக்க முடியாது. அட பாவி, நானே கில்லாடி, என்னோட கில்லாடியா இருக்க. இந்த 5000 ரூபாய். இந்தாங்க 1000. ஒருவேளை உங்களுக்கும் அந்த காயத்ரிக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல அவ கணத்துல ஓங்கி பலார்னு ஒரு ஆறாறீங்க. அப்பதான் என் கணக்கு சரியாகும். சரியா? ஓகே வரேன் பாஸ். வந்த வரைக்கும் மிச்சம்தான். காயத்ரி நம்பிட்டா, இனி அந்த சுப்புக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிம்மி வலிக்குதாமா? இல்ல வலிக்கல. என்னப்பா சாப்பிட்டியா? என்னங்க காஃபி எடுத்துட்டு வரவா? வேணாம், அப்புறம் சாப்பிட்றேன். எங்கம்மா காயத்ரி ராத்திரியும் சாப்பிட வரல, இப்பவும் ஆளை காணோம். எங்க போனா? இல்லத்த, அவளுக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா. சங்கர் சாப்பிட வரியா? இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நானும் சாப்பிட வரலாமா? வாங்கண்ணே. வா ராஜா, வா வா வா. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் மச்சான். வா ராஜா சாப்பிடலாம். கண்டிப்பா உங்க சமையல் சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கணும். என்ன விசேஷம்ப்பா? எடுத்துக்கோங்க. வந்திருக்க? ராஜா நான் ஸ்வீட்டோட வந்திருக்காருனா ஏதோ ஸ்வீட்டான நியூஸ் தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்வீட்டான நியூஸ் தான். எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? எடுங்க, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. முத இந்தாப்பா சங்கர், எடுத்துக்கிறேன். இதுல எடுத்துக்கிறேன். அத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோமா. ஓகே, சரி உட்காரு. இப்போ சொல்லு, என்ன ஸ்வீட்டான நியூஸ்? சாப்பிட்டாதான் சொல்லுவேன். சரி சாப்பிட்றேன். சொல்லு. அத்தையை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க? என்னண்ணே, ஏன் திடீர்னு? ஏம்பா, இதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தியா? இது பாருங்க, அதெல்லாம் முடியாது. அத்தை நான் அனுப்புறதா இல்ல. அக்கா, எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் அத்தையை இங்கேயே வச்சிருப்பீங்க? பாவம், அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு போர்லாம் அடிக்காது. எங்க அத்தையை நாங்க பத்திரமா வச்சு பாத்துக்கிறோம், போதுமா? அதானே, அப்புறம் எங்க ரணகலமே நடக்கும். என்னப்பா இது, திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்ற? ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். மாப்பிள்ளை ஏதோ சொல்ல வந்திருக்காருல்ல, என்னன்னு கேட்கலாம்ல? நீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை. அத்தை, எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த வீட்லயே இருப்பீங்க? உங்க வீட்டுல திவ்யா தனியா இருக்கா. அத்தை, திவ்யாவை கவனிச்சுக்கிறதுக்கு அங்க யார்தான் இருக்கா? அதுவும் இல்லாம திவ்யா மாசமா வேற இருக்கு. என்ன ராஜா, அவன தனியாவா இருக்கா? அங்கதான் மாதவனும் ரேகாவும் இருக்காங்கல்ல. அவங்க இருந்தா என் திவ்யாவுக்கு ஒரு இடுப்பு வலி, தலைவலி, காய்ச்சல் வந்துச்சுன்னா ரேகா கஷாயம் வச்சு கொடுக்குமா, இல்ல கை வச்சுதான் பண்ண முடியுமா? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களே ஒரு பச்சை மண்ணு. யாருக்கு? ரேகாவுக்கா? இந்நேரம் குழந்தை பெத்துக்கிறது எப்படின்னு திவ்யாவுக்கு லெசனே எடுத்திருப்பா. ஏமா, திவ்யாவும் அத்தையும் ஒண்ணா? கர்ப்பிணி பொண்ணை எப்படி பாத்துக்கிறதுன்னு ரேகாக்கு எப்படி தெரியும்? அத்தை 4 குழந்தைகள் பெற்றிருக்காங்க, இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ரேகாக்கு என்ன அனுபவம் இருக்கு? இங்க பாருமா, என் பொண்டாட்டியை பாத்துக்கிறதுக்கு
அத்தை கிட்ட சண்டை போட்டாச்சோ அவங்கள கூட்டிட்டு போனா தான் நானே இங்க வந்திருக்கேன்.